வணக்கம். இன்றைய செய்திகள். கோவையில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர் சந்திப்பு. கோவை மாவட்டம் VKK மேனன் சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் எச் ராஜா செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர் கூறியதாவது: இன்றைய தினம் டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை வாக்கு எண்ணிக்கை எட்டிக் கொண்டிருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு 1998 பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைநகரிலேயே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் 8 சீட்டுகளை டெல்லியில் பாரதிய ஜனதா வென்றிருக்கிறது. டெல்லியில் கெஜ்ரிவால் தோற்றுவிட்டார் என்ற நல்ல செய்தியோடு விடைபெறுகிறேன் என்று கூறினார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகர் சிலை மருதமலையில் அமைக்க போகிறோம் என கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அந்த முருகனை தரிசிக்க இந்த ராஜா வர முருகன் அருள் புரியட்டும் என்று கூறினார். பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். 27 ஆண்டுகள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தல் 7 வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தாலும் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் முதல் 15 ஆண்டுகள் திருமதி ஷீலா தீட்சித் அவர்கள் தலைமையிலும் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சி டெல்லியில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அதிலும் ஒரு 3 நாட்கள் நான் டெல்லி தேர்தல் தாவும் போயிருக்கேன். 13, 15 போயிருக்கேன். 15 ரொம்ப டெரிஃபையிங்காக இருக்கும். 10 வயசு 12 வயசு இருக்கிற ஓட்டு இல்லாத குழந்தைகள் கூட கையில் விளக்கமாத்தோடு தெரிவாங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிம்பல் அதுக்காக தப்பா நினைக்கிறது. விளக்கமாற்றோடு வீரியங்கம். ஸோ தி விசிபிலிட்டி வாஸ் ஸோ பிக். ஆனால் இந்த தரம் போன பொழுது ஆம் ஆத்மி கட்சிக்கு விசிபிலிட்டி இல்லை. அதனால தான் 3ஆம் தேதியே நான் டெல்லியிலிருந்து மதுரை திரும்பிய உடனே பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன், தலைநகரில் தாமரையின் ஆட்சி வருகிறது. இந்த மாற்றம் ஏனென்றால் பிஜேபியோட பாப்புலர் ஓட்டுலையும் ஏற்கனவே நாம் 1993 வெற்றி பெற்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 43%. ஆனால் இன்னைக்கு 48% கொண்டு இருக்கிறது. பாப்புலர் ஓட்டும் பிஜேபிக்கு அதிகம், சீட்டுகளும் அதிகம். என்ன காரணம்? அதுவும் 2015 ஆம் ஆத்மி பார்ட்டி 67 சீட்டு 70க்கு, பிஜேபி 3 சீட் தான். இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? ஒன்று, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்கள் இதயத்தை தொட்டு இருக்கிறது. 2வது, ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தக்கு மாதிரி, இந்த வார்த்தையை நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ எம் டெல்லிங் திஸ், ஒரு லோக்கல் தக்கு மாதிரியா சிஎம்ஆ இருந்தவர் பேசுறார். எந்த அளவுக்கு யமுனா நதியில விஷம் கலந்துருச்சு ஹரியானா அரசாங்கம். டெல்லியில் இருக்கிற மக்களை இனப்படுகொலை பண்றதுக்கு ஜினோசைட் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்க. ஆக இத மக்கள் ரசிக்கல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சினா முதல்ல அவங்க நேரேட்டிவ் எப்படி இருந்தது? கேப்பு, மப்ளர், ஹவாய் சப்பல் தானே கெஜ்ரிவாலுக்கு இமேஜ் கொடுத்தது. அவங்க நேரேட்டிவ் இதுதானே. இன்னைக்கு என்ன? கெஜ்ரிவாலோட பாத்ரூம், டாய்லெட், பேன், தங்க பிளேட் எங்க இருந்து எங்க ஊழல்லையும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலை. ஆகவே கெஜ்ரிவாலோட வீட்டில் டாய்லெட் 33 லட்சம் ரூபாய்க்கு, அதில் டாய்லெட் பேனோட பிளேட்டு தங்க பிளேட், அந்த அளவுக்கு ஊழல். அதே மாதிரியா சாராய எக்ஸைஸ் டியூட்டி ஸ்கேம் நிரூபிக்கப்பட்டது. அதுல கூட இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கோளாறு, சிபிஐ எங்க டோர் ஸ்டெப்ல நின்றுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நின்றுது, கெஜ்ரிவால் ஜெயிலில் வச்சுட்டாங்க.
இந்த சாராய ஊழல் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கம்ப்ளைண்டின் மீது அந்தந்த டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட் போன்றது அவர்கள் எடுத்த நடவடிக்கை. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை.